வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான வாட்டர் ஃபால்ஸுக்கு தாங்க போயிட்டுருக்கிறேன். அதாவது தேனியிலிருந்து ஒரு 51 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இடம் தான் கம்பம் அப்படின்ற ஒரு அழகான ஊர். இந்த கம்பத்திலிருந்து கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா சுருளி ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. அந்த இடத்த தான் இன்னைக்கு நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ பொதுவாக நம்ம ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு வைங்களேன், அந்த இடத்தையே சுற்றி வீடியோ எடுக்கிறத விட்டுட்டு இந்த இடத்துல சிறப்பான அம்சங்கள்லாம் என்ன, இந்த இடத்துக்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்குது, இங்கே எப்படி நம்ம ஈஸியாக போகலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் தெளிவாக பகிர போகிறேன். இப்போ நான் என்னோட ஓன் வெஹிக்கிளில் போயிட்டு இருக்கிறனால எனக்கு ரொம்ப வசதியாக இருந்ததுங்க அந்த ட்ராவலு. ஆனால் மற்றவர்கள் ஓன் வெஹிக்கிள் இல்லாதவங்க, நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் வருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த இடத்துக்கு நீங்கள் 2 விதமான டிரான்ஸ்போர்ட் வழியாக வரலாம். ரெண்டுமே பஸ்ஸு தான். எங்கேருந்து வரணும் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தேனியிலேருந்து டேரெக்டாகவே சுருளி ஃபால்ஸுக்கு பஸ்ஸு போதுங்க. ஸோ அதனால் தேனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் சுருளி ஃபால்ஸுக்கு டேரெக்டாகவே வந்துடலாம். இல்லைனா கம்பம் வரைக்கும் போயிட்டு கம்பத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் தான், அந்த 10 கிலோமீட்டருக்கு போகிற பஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் சுருளி ஃபால்ஸுக்கு வரலாம். ஸோ எப்போவுமே பஸ்ஸு ரெகுலராக இருக்குது. இல்லை பஸ் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது, அதனால் நான் டாக்ஸி பிடிச்சி வந்துடுறேன் அப்படின்னா அது உங்களோட வசதி. டாக்ஸி எந்த இடத்துல இருந்தோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அதனால் சுருளி ஃபால்ஸோட டிரான்ஸ்போர்ட்டு உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ரோட் ஃபெசிலிட்டியும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுருளி ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் தாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன பாட்டில் மாதிரி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, குப்பையெல்லாம் எப்படியாவது சேகரித்து போடணும், இந்த குப்பையை போடுற மைண்ட் செட்டுக்காச்சும் இவங்களை மாற்றணும்னு சொல்லி இந்த மாதிரி அழகான ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அது நோ பிளாஸ்டிக் ஜோன் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இந்த சுருளி ஃபால்ஸுக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மேகமலையோட அடிவாரம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 150 அடி ஹைட்டில் இருந்து ஸோ இந்த தண்ணி வருது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இளங்கோடிகள் எழுதின சிலப்பதிகாரம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் கூட இந்த சுருளி ஃபால்ஸை குறிப்பிட்டிருப்பாங்களாம். கிட்டத்தட்ட 11ஆவது நூற்றாண்டில் ஒரு 5 குகை இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு 5 குகை கிட்ட இந்த சுருளி மலைப்பாதையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை, அதெல்லாம் உள்ள காட்டுக்குள்ளே இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் இந்த சுருளி மலையே பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசன் மலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல கிடைக்காத மூலிகைகளே கிடையாதான். அது மட்டும் இல்லாமல் இந்த சுருளி வாட்டர் ஃபால்ஸில் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. இவ்வளவு ஏங்க நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்க. இந்த சுருளி மலை எந்த அளவுக்கு மெடிசன் தன்மை, மூலிகை தன்மை வாய்ந்தது அப்படின்றத சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம போகர் இருக்கார் பார்த்தீங்களா, போகர் அவர்கள் தான் பழனியில் இருக்கக்கூடிய நவபாஷான சிலையை செஞ்சவர் அப்படின்றது பல பேருக்கு தெரியும். ஸோ இந்த நவபாஷான சிலையை செய்யறதுக்கு ஒரு சில மூலிகைகளை போகர் அவர்கள் இந்த சுருளி மலை பகுதியில் தான் எடுத்தார் அப்படின்ற மாதிரியும் ஒரு குறிப்பு சொல்லுதுங்க. இது மட்டும் இல்லாமல் வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டூரிசம் டிபார்ட்மெண்ட்டு இங்கே சுருளி ஃபால்ஸ் கிட்ட ஒரு பண்டிகையே கொண்டாடுவாங்களாம். சுருளி ஃபால்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி சொன்னால் லோக்கலில் எல்லாருக்குமே தெரியும். இப்பேற்பட்ட பண்டிகையை கூட இந்த இடத்துல கொண்டாடுறது உண்டுன்றாங்க. இதையும் தாண்டி இங்கே இன்னொரு அற்புதமான ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலின் பேர் தான் அன்னை ஸ்ரீ ஜெயமீனா திருக்கோயில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோயில் எப்படி கட்டப்பட்டது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரியை சொல்கிறேன் கேளுங்க. அதாவது இந்த சுருளி ஃபால்ஸ் சரௌண்டிங்கில் ஒரு நடுத்தர மக்கள், ஒரு நடுத்தர குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு கேன்சரால் பெருசாக அவதிப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த கேன்சர் எப்படியாவது சரியாகணும்னு சொல்லி அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த அம்மனை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த அம்மாவோட பையனும் அவங்களோட கணவரும். ஸோ அந்த அம்மன் கிட்ட தொடர்ந்து வழிபட்டதுக்கு அப்புறமா கேன்சர் முற்றிலுமா அவங்களுக்கு குணமாயிடுச்சாங்க. அதனால அந்த பக்தியின் காரணமாக இந்த இடத்துல 90 அடி உயரத்துல அன்னை ஸ்ரீ ஜெயமீனா திருக்கோயிலை கட்டியிருக்கிறாங்க இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதனால நீங்க சுருளி ஃபால்ஸ் போனீங்கன்னா இந்த கோயிலை கூட பார்த்துட்டு வாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு இருங்க. இந்த மாதிரியான பக்தி எல்லாருக்குமே இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த சுருளி ஃபால்ஸ் பொதிகை மலையோட ஒரு பகுதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சிவன் மற்றும் பார்வதி கைலாயத்துல அவங்க கல்யாணம் நடக்கும் போது அகஸ்திய மகரிஷி கிட்ட சொல்லி தென்னிந்தியாவிலையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மலையை பாருன்னு சொன்னதுக்கு இந்த பொதிகை மலையை தான் அவர் பரிந்துரை பண்ணியிருக்காரு சிவன் மற்றும் பார்வதி அவர்களுக்கு. அதனால தான் இந்த மலைக்கு அகத்திய மலைன்ற ஒரு பேரும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பல முனிவர்கள் பார்வையிட்ட ஒரு இடம் தாங்க இந்த பொதிகை மலை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சுவாமி அருளானந்தா அவர்கள் இந்த பொதிகை மலையிலிருந்து கரெக்டாக தைப்பூசம் அன்னைக்கு திருச்செந்தூர் மலையை பார்த்து வழிபடுறது உண்டா. அதுக்கப்புறம் அகத்திய முனிவர் இவரோட கனவுல வந்ததுக்கு அப்புறமா தான் சுருளி ஆண்டவர் கோயில் அப்படின்ற ஒரு கோயிலை அருளானந்தா அந்த இடத்துல எழுப்பினார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சுருளி ஆண்டவர் கோயில் அப்படின்ற ஒரு கோயில் அங்கே ஏற்கனவே இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு இந்த சுருளி மலைப்பகுதியில் இருக்கிறது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மைங்க. அதனால நீங்க தேனி கம்பம் பக்கம் போனீங்கன்னா மறக்காம இந்த சுருளி ஃபால்ஸை விசிட் பண்ணுங்க. இங்கே நீங்கள் இந்த ஃபால்ஸுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து நடக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் அந்த 1 கிலோமீட்டர் நடந்து போகிறது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் பயணம் பண்ணால் எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குமோ அந்த ஒரு த்ரில்லை எனக்கும் ரொம்ப கொடுத்தது. இது மட்டும் இல்லாமல் நான் போன டைமில் தண்ணி வந்து டீசெண்டாக வந்துட்டு இருந்ததுங்க. இந்த தண்ணியே போதுமான குளியலுக்கு போதுமான தண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து தண்ணி பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஆனால் வந்து நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு சரியான நேரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர்ன்றாங்க, இல்லைனா ஜூன்லேருந்து அக்டோபர் சிறந்த நாள், சிறந்த ஒரு மாதங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணுறதுக்குன்றாங்க. நீங்களும் சுருளி ஃபால்ஸை விசிட் பண்ணுங்கள், லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.